ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முருங்கைப்பூ ஹல்வா பார்க்க போகிறீங்க. முருங்கைப்பூ வந்து நான் ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்து நல்லா அலசி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே அதில் சிறு சிறு சித்தெரும்புலாம் இருக்கும். அதனால் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிடுங்க. தேவையான பொருள்: முருங்கைப்பூ, நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு, பாசிப்பயிறு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் மற்றும் ஸ்ட்ராபெரி, தேங்காய் துருவல். இது வந்து டெக்கரேட்டிவ்க்காக வச்சுருக்கேன். இந்த பழம் நெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் திக்னஸாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டுட்டேன். நான் ஆல்ரெடி குக்கரில் பாருங்கள், பாசிப்பருப்பும் முருங்கைப்பூவும் வெந்துன்னு இருக்குது. நல்லா எல்லா பூவுமே பாசிப்பருப்போடு சேர்த்து போட்டுடலாம். பாருங்கள், பாசி பயிறு கூடவே இந்த முருங்கைப்பூவை இப்போ தான் போட்டேன். கூடவே போட்டுட்டு ஒரு 2 விசில் போட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம இனிப்பு தான் செய்ய போகிறோம். ஒரு பிஞ்சு அளவு தான், ஒரே ஒரு பிஞ்சு தான் உப்பு சேர்க்கணும் நீங்கள். இப்போ வந்து நல்லா ஒரு 2-3 விசில் போட்டுருங்க. அந்த பூவும் பயிரும் நல்லா குழையிற அளவுக்கு ஒரு 3 விசில் போட்டுடலாம். நம்ம நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். பாசி பயிரோட முருங்கைப்பூ சேர்த்து பண்ணிங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவே கிடைக்கும். இந்த ரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் வராது. பால் கொடுக்குற தாய்மார்களும் இந்த முருங்கைப்பூ நிறைய சேர்த்துக்கலாம். ரொம்ப நன்மைகள் நிறைஞ்சது. இப்போ வந்து 4 விசில் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா குழையணும். அதுக்காக தான் அல்வான்றது அந்த பூவே தெரியாத அளவுக்கு மேஷ் ஆகணும். இப்போது விசில் போட்டு எடுத்தாச்சு. பேன் வச்சுட்டு கொஞ்சம் போல் நெய் போட்டு நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காயை நம்ம வறுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடு ஏறட்டும். நெய் சூடு ஏறிடுத்து ஏலக்காய் ஒரு 3 நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இந்த முந்திரி, திராட்சையை சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. எப்பொழுதும் நம்ம யூஸ் பண்ணுற யூஷுவல் பொருள் தான். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். முருங்கைப்பூ வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொருள். அதனால தான் அந்த பொருளை வச்சு நான் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. முருங்கைப்பூ மரங்களில் இப்போ சீசன் நிறைய பூத்து அப்படியே கொட்டிட்டு போகுது. வேஸ்ட்டாக போகுது இல்லையா? அது கொட்டுறதுக்கு முன்னையே நீங்கள் எடுத்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் துருவினதை இதில் நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்துருங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் பச்சை வாடை போகிற அளவுக்கு நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் வறுத்தாச்சு. கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் இதுலேயே வச்சுருங்க. பால் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? பால் வந்து ஒரு 300 ml நான் காய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு 1/2 லிட்ரு கூட நீங்கள் காய்ச்சி சேர்த்துக்குங்க. 1/2 லிட்ரு தான் இது. 300 ml காஞ்சிடுது. ரொம்ப திக்னஸாக இருக்குது பாருங்கள் பால். இப்போது பால் வந்து நல்லா கொதி வரட்டும். நெய் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் நிறையவே முதல்லையே சேர்த்துட்டேன். அதனால் போதும்னு விட்டுட்டேன். ஏன்னா இது காய்ச்சின பால் தான். இப்போது வேக வச்ச இந்த பூவையும் பயிரும் பாருங்கள் எப்படி திக்னஸாக சூப்பராக வெந்திருக்கு. இந்த முருங்கைப்பூ, பாசிப்பருப்பு இது 2 கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு வேக வச்சேன். டேஸ்ட்டு நல்லா இருக்கணுன்றதுனால தான் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். நல்லா அந்த பாலோட ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி வச்சு கூட நல்லா ஒரு ஓட்டி ஜூஸரில் கூட அடித்து ஊற்றலாம். ஆனால் ரொம்ப பால் வேறு நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா? ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. அந்த பூ தெரியக்கூடாதுன்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சி ஊற்றலாம்.
இல்லை பெரியவங்க தான் சாப்பிடுவாங்கன்னா நம்ம முருங்கைப்பூ தான் கீரையோடு சேர்த்து பொரியல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதனால் முருங்கைப்பூ வந்து ரொம்ப லேகியம் கூட பண்ணி சாப்பிடுவாங்கங்க. முருங்கைப்பூ லேகியம் இந்த மாதிரி குழந்த பெற்றவங்களுக்குலாம் கொடுப்பாங்க அந்த காலத்தில். முருங்கைப்பூ லேகியம் நிறைய பால் இருக்குன்றதுனால. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த முருங்கைப்பூ லேகியம். சாரி, அல்வா. ஸ்வீட் பண்ணுறோம் இல்லையா நம்ம, அதனால் அல்வா தான் இது. லேகியன்றது நம்ம பால் சேர்க்க மாட்டாங்க, கெட்டு போயிடும் இல்லையா பால் போட்டால், அன்றைக்கே சாப்பிட்டுடணும் நம்ம. அவங்க வந்து நெய் போடுவாங்க, இல்லை நல்லெண்ணெய் போட்டு முருங்கைப்பூ போட்டு பண்ணுவாங்க. இப்போ அது வயிறையும் சுத்தம் பண்ணும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு டிஷ் போடுறேன் லேகியம் எப்படின்னு. இப்போ வந்து அல்வா தான், நம்ம முருங்கைப்பூ அல்வா தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக தயாராகுது முருங்கைப்பூ அல்வா. பாருங்கள், கெட்டியாக அருமையாக பாலோட தேங்காய் துருவலோட சூப்பராக ஆயிடுச்சு. எந்த கலரும் நான் ஆட் பண்ணல. இந்த நாட்டு சக்கரை தான் இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். இயற்கையாகவே இந்த நாட்டு சர்க்கரையிலேயே கலர் இருக்குது இல்லையா, கொஞ்சம் நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறவங்கனால யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லதுன்னு நான் இதை பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாகணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காயை இதில் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் டெக்கரேட்டிவ்க்கு வேணும்னா நிறுத்திக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு தேங்காயும் வறுத்த நெய்யில் வறுத்த தேங்காய் இது சேர்த்துருங்க. மேலே தூவுறதுக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கே வாசமும் அருமையாக இருக்குது. சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயந்தான். முருங்கைப்பூ மரங்களில் பூத்து கீழே கொட்டி வீணாக போகுது. அதுக்கு முன்னாடியே எதுனா ஒரு தார்பாய் போட்டு கூட நீங்கள் அசக்குனீங்கனாவே போதும், மண்ணில் படாமல் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை சுத்தமான இடமா இருந்தால் எடுத்து நீங்கள் அலசி கூட பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது தட்டுலேயோ இல்லை பவுல்லையோ ஊற்றி கொஞ்சம் வெதுப்பான சூட்டில் கொடுங்க, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக ஐஸ்கிரீம் மாதிரி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோதான். இது பால் மட்டும் நீங்கள் காய்ச்சி சேர்த்துக்குங்க. நானும் காய்ச்சி தான் ஊற்றினேன், காசுறதை நான் வீடியோவில் காண்பிக்கல. ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் இம்யூனிட்டி பவர் நிறைஞ்ச உணவுகள் தான் என்னோடய வீடியோவில் போடுறேன். என்னோடய வீடியோவுக்கெலாம் ஒரு லைக் போட்டுருங்க. எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு எனக்கு ஏதாச்சும் எதுனா குறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவோடு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்ச பொருளாக இருந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நெய் பாருங்கள் மேலே விட்டுருக்கேன் நான் லேசாக. நீங்கள் அந்த நெய்யும் பாலும் பிரிகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டிங்கன்னா கெட்டியாக அந்த மாதிரி வந்துடும். ரொம்ப டைம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நான் வீடியோ சட்டுன்னு முடிக்கணுன்றதுனால ஸ்கிப் பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த டிஷ்ஷு, உங்கள் ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லான டிஷ்ஷான்னு எனக்கு ஒரு சின்னதாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. முருங்கைப்பூ அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.